பொதுவாகவே எல்லோருக்கும் சொந்த வீடு என்பது பெரிய கனவாக இருக்கின்றது. பலர் பல காலமாக உழைப்பும் சேமிப்பும் செய்து சொந்த வீடு வாங்க விரும்புகிறார்கள். இதற்கிடையில் மத்திய அரசு PF நிதியில் இருந்து வீடு வாங்க பணம் எடுக்கும் செயல்முறையை எளிதாக்கி உள்ளது. இது மக்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் நமது PF நிதியில் இருந்து பணம் எடுப்பது கடினமாக இருந்து வந்தது. விண்ணப்பத்தை செய்யும் போதும் அது எப்போது பரிசீலிக்கப்படும் என தெரியாது. மேலும் மிக பல கட்டுப்பாடுகளும் அதில் இருந்தன. ஆனால் இப்போது PF நிதி மூலம் வீடு வாங்க பணம் எடுப்பது மிகவும் எளிதாக மாற்றப்பட்டுள்ளது. EPFO இவின் புதிய மாற்றங்கள் மூலம் சம்பளதாரர்கள் 90% வரை PF சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க முடியும். இதில் வீடு வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் அல்லது EMI செலுத்துவதற்கான பணத்தை தாராளமாக எடுக்கலாம். மேலும் 5 ஆண்டுகள் சேமிப்பு நிதியில் பணம் செலுத்த வேண்டும் என்ற விதி 3 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்த காலத்தில் கூட பணம் எடுக்க முடியும். மேலும் PF மூலம் உடனடியாக பணம் பெறுவதற்கான வசதியும் ஜூன் 2025 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் PF உறுப்பினர்கள் அவசர பண தேவைக்கு 1 லட்சம் வரை உடனடியாக பணம் பெற முடியும். மேலும் சிறப்பாக ஆட்டோமேட்டிக் செட்டில்மெண்ட் வரம்பு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரிபார்ப்பு செயல்முறை எளிமையானதாக மாற்றப்பட்டிருக்கிறது. முன்னர் 27 நிலைகள் இருந்த நிலையில் இப்போது 18 நிலைகள் மட்டுமே இருக்கின்றன. இதனால் 95% பேரும் 3 அல்லது 4 நாட்களில் பணம் பெற்றுக் கொள்ள முடியும். முக்கியமாக கல்வி, திருமணம் மற்றும் மருத்துவம் தொடர்பான பணம் எடுக்கும் செயல்முறை தற்போது எளிதாக செய்துவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்கள் தேவைகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். இந்த புதிய மாற்றங்கள் PF நிதி மூலம் பணம் எடுக்கும் செயல்முறையை மிகவும் எளிதாக்கி ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.